வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர் திரு விஜய் ஆனந்த், அசுரவேக வளர்ச்சியினில் அதிவேக அலுவல்களில் அமெரிக்க நாட்டினில் அடிவூன்றி நிற்கும் அன்பர் தன் இதயத்தை மட்டும் இந்தியாவில் வைத்துள்ளார், தன் மனதை மட்டும் தமிழுக்கு தந்துள்ளார். சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டிக்காத்த முத்தமிழ்ச் சங்கத்தினை வாஷிங்டனில் நிறுவி தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பவர், வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தன் பெயரில் தாங்கி பன்னாட்டு தமிழ் நடுவத்தை போற்ற வந்திருக்கும் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை வாழ்த்து மலர்களை சூட்ட வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள், அரங்கினில் அமைந்திருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின பெரியவர்கள் அனைவரும் சாதித்த சாதனைகளில் ஒரு சதவீதம் கூட நான் செய்யவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தமிழ் பணியாகட்டும், நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழுக்கு செய்ய வேண்டிய பணியாகட்டும், இப்பொழுதுதான் நான் ஒரு தவழும் குழந்தை போல் கற்று வருகிறேன். இப்பொழுதுதான் நான் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறேன். தமிழரிடம் தமிழில் பேசுங்கள், சிம்பிளான விஷயம். இது இங்கேயும் பொருந்தும், சென்னையிலும் பொருந்தும், தமிழ்நாடு முழுக்க பொருந்தும், அமெரிக்கா முழுக்க பொருந்தும். ஆங்கிலத்திலோ வேற்று மொழியிலோ பேசினாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் சிலர் தமிழ் தெரிஞ்சாலும் தமிழர்களிடம், அவர்கள் உறவினர்களிடம் ஆங்கிலத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பகட்டை விட்டோமானால் தமிழ் வாழும். தமிழிலே இன்று வார்த்தைகள் இல்லை என்று நினைத்து 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்பு நாம் உபயோகித்து வந்த அனைத்து ஆங்கில வார்த்தைகளுக்கும் தமிழ் வார்த்தைகளை இன்று நம் தமிழறிஞர்கள் கண்டுபிடித்து கணிப்பொறி மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் அதை பரப்பி வருகிறார்கள். அதனை நாம் முயற்சி எடுத்து கற்று அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினோமானால் அடுத்த தலைமுறை, நம் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் இந்த நாட்டில் தமிழில் பேசுவார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதற்கு நாம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களை எப்படி ஈடுபடுத்த முடியும், இந்த முனைப்புடன் சில பாடங்களை கற்று வருகிறோம். இதுவரையும் நாங்கள் எதுவும் சாதித்ததாக நான் நினைக்கவே இல்லை. கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் நாங்கள் பண்றது. தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் செய்யும் மகத்தான காரியங்களில் நாங்கள் செய்வது சும்மா ஒரு ராமர் பாலம் கட்டும் பொழுது அணில் மண் உதுத்த மாதிரி. அதில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. எதற்கு இதை கூறுகிறேன் என்றால், போன வாரம் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு புதுசாக ஒரு 5th பில்லர், 5வது தூண் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். எப்படி திரு வின்ஸ்டன் பஞ்சாட்சரம் அவர்கள் எங்கிருந்தாலும் தமிழுக்கு செய்ய வேண்டும் என்று இவ்வளவு மகத்தான ஒரு காரியத்தை செய்து அடுத்த வருஷம் இங்கே ஒரு மகத்தான தமிழ் மாநாட்டை நடத்துவோம் என்று இன்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டாரோ, அந்த பாதையில் எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நம்மளால் இயன்ற சில விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த பாதையில் ஒரு 5வது தூண் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் இருக்கும் 4 தூண்கள், லெஜிஸ்லேட்டிவ், ஐயா மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள், மற்ற அனைத்து அமைச்சர்கள், எம்பிஸ், எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் சேர்ந்த லெஜிஸ்லேட்டிவ். 2வது தூண் எலெக்டட் அஃபீஷியல்ஸ், நம்மெல்லாம் நமக்காக பல காரியங்களை செய்து தரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். 3வது தூண் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம். 4வது தூண் பிரஸ், பத்திரிகை, ஊடகங்கள் இவங்கெல்லாம். இவர்கள் அனைவரும் அவர்கள் காரியத்தை சிறப்பாக செய்து வந்தாலும் மக்களாகிய நாம் ஜனநாயகத்தில் பங்கு பெறவில்லை என்றால் ஜனநாயகம் தழைக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, 10 வருஷம் வேற ஒரு நாட்டில் இருந்ததுனால அந்த நாட்டில் எப்படி மக்கள் ஒவ்வொரு அரசாங்க காரியங்களிலும் அவர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அரசாங்கத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி போவதை விட அரசாங்கம் நமக்காக ஏற்படுத்தும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியங்கள், அந்த திட்டங்கள் நமக்கு இது பொருந்துமா பொருந்தாதா, இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்துவதற்காக 5th பில்லர், 5வது தூண் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரை தமிழகத்தில் ஒரு 25 ஊர்களில் கிளைகள் இருக்கின்றன. அந்தந்த ஊர்களில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு
அரசாங்கத்தில் இருக்கும் அதிகாரிகளை அணுகி அதை எப்படி செய்து கொள்வது என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்காக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை பகிர்ந்து கொள்தல் எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருந்து வருகிறது. அதன் மூலம் சில ஆர்டிஐ சர்வீஸ் சென்டர்ஸ் என்று நாங்கள் இயக்கி வருகிறோம். இதை பற்றி இந்த மேடையில் கூறுவது பொருத்தமாக இருக்காது, சிறப்பாக இருக்காது. இந்த எனக்கு நேரம் கொடுத்த அனைவருக்கும், பன்னாட்டு தமிழ் நடுவம் அவர்களின் நிறுவர்களுக்கும், பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அடுத்து வாழ்த்துரை வழங்க வருபவர் பத்மபூஷன் செல்வி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். விசையும் சொல்லும் பொருளும் நடிப்பும் அசையும் கல்லும் கனியும் ரசமும் பாவமும் தாளக்கட்டும் அடியின் வரிசையும் உள்ளும் புறமும் இன்பம் விளைவிக்கும் ஆடல் அரசி. இவர் நாட்டியம் ஆட ஆட காண கண்கள் பத்துமா, ஓடும் நேரம் பத்துமா, தட்டும் கரங்கள் பத்துமா, வாழ்த்தும் வார்த்தைகள் பத்துமா. 10 மாசு இல்லாத பரதவாணி பத்மா சுப்பிரமணியம் நாட்டிய ஞானி. செல்வி பத்மா சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் சும்மா இருக்கும் போது சோம்பல் முறித்தால் கூட அதுவும் ஒரு சுகமான பரத முத்திரை. வாருங்கள், வாழ்த்துரை தாருங்கள். அத்தனை குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய டாக்டர் பஞ்சாக்ஷரம் அவர்களே, என் அன்பு சகோதரர் ஔவை நடராஜன் அவர்களே, திரு விஜய் ஆனந்த் அவர்களே, மணிமேகலை கண்ணன் அவர்களே, என் அன்பு சகோதரி சுதா ரகுநாதன் அவர்களே, இந்த அருமையான இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு முதலில் மணிமேகலை அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு தமிழ் நடுவம் சென்னையில் முதலாவது ஆண்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடுவம் திரு விஜய் ஆனந்த் பேசும்பொழுது 5வது தூணை பற்றி சொன்னார். எவ்வாறு எல்லோருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக சொன்னார். அரசாங்கம் மட்டுமல்ல, நம்ம பொதுஜனங்களுக்கும் சில விழிப்புணர்வு வேண்டும். நாம என்ன அரசாங்கத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆகவே அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது என்னால என்ன முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக நானும் என்னுடைய ஆராய்ச்சி மையமும் என் நடனக்கலை நிருத்யோதயாவும் கண்டிப்பாக உங்களோடு கைகோர்த்து நாங்கள் செய்வோம் என்பதை இங்கு கண்டிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை தமிழக அரசின் உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை வாழ்த்துரை வழங்க வணங்கி அழைக்கின்றேன். இங்கே பேசிய தம்பி விஜய் ஆனந்த் அவர்கள் ஒரு 5வது எஸ்டேட் என்றை உருவாக்கி 5th எஸ்டேட், இந்த 5th எஸ்டேட் உருவான கதையே வேற. பிரான்ஸில் 3 எஸ்டேட் தான் முதல்ல இருந்தது. இப்போ நம்ம எப்படி பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அங்கே 3 அவைகளை உடைய சட்டமன்றம் இருக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட்னு தான் பேர். முதல் சபை, 2வது சபை, 3வது சபை. அதில் முதல்ல பிரபுக்கள், குருமார்கள் இவங்களாம் இருந்தால் அந்த 3 எஸ்டேட். அந்த 3 எஸ்டேட்டுக்கு வெளிப்படையாக இருந்து தான் ப்ரெஸ்ன்னு வரும்போது அப்போ முதல்ல அதுக்கு சொன்னதே 4th எஸ்டேட். பில்லர்லாம் நாம வச்சுன்னு பேர். முதல்ல அதுக்கு சொன்னதே 4th எஸ்டேட். 3rd எஸ்டேட் இருந்து அப்புறம் 4th எஸ்டேட்னு நியூஸ் பேப்பர் ப்ரெஸ் அது வந்து இப்போ பரவாயில்ல ஒரு 5th எஸ்டேட்டையும் உருவாக்கியிருக்கிறீங்க. உண்மையிலே வேண்டத்தான். இப்போ இருக்கிற எஸ்டேட்டுங்களுக்குள்ளேயே நிறைய தகராறு அப்பப்பையும் வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில், ஏன்னா ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நீதிமன்றமா, சட்டமன்றமா, நிர்வாகத்துறையா, எல்லாத்துக்கும் போட்டி போட்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு 5th எஸ்டேட்டையும் விட்டுருக்கிறீங்க. ஆனால் அந்த 5th எஸ்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற 4 எஸ்டேட்டும் சரியாயிடும். அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறது உண்மையான விஷயம்தான். ஏன்னா 5வது எஸ்டேட் ஜனங்கள்கிட்ட எப்போ ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி, பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் வருகிறதோ, அதுவும் அடித்தளத்து மக்களிடையே அரசியல் திட்டங்களை எடுத்துச் செல்வதற்கு, அதனுடைய பயன்பாடுகளை சொல்வதற்கு பயன்படுகிற வகையிலே நீங்கள் உருவாக்கி இருக்கிற அந்த முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.